வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு தான் விடை கிடச்சிருச்சு. இப்போ அதான் கேஸ் முடிஞ்சிருச்சு, தண்டனை கொடுத்துட்டாங்களே. ஆயுள் தண்டனை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷம் வந்து அந்த குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்க ஞானசேகரன் அவனுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பிணையில் வந்து வெளிலவே வர முடியாத ஒரு ஆயுள் தண்டனை. இதை வந்து நம்ம பாராட்டுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாராட்டுறோம். அதாவது இந்த குறிப்பிட்ட தண்டனை, அவன் பண்ண அந்த கொடூரமான தப்புக்கு அந்த தண்டனையை வந்து நீதிமன்றம் அளிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் நீ என்ன சொல்ல போகிற இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பியும் யார் அந்த சார் அப்படிங்கிற கொஷின் மார்க் கேள்வி இப்போ வரைக்கும் நிலவிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பொதுவாக வந்து திமுகவும் அதிமுகவும் மாற்றி மாற்றி அவங்களுக்கு எதிராக அரசியல் வந்து செஞ்சுப்பாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த பல காலங்களாக அதிமுக வந்து அரசியலே செய்யலை அப்படின்னு சொன்னதுனால அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் கொடுத்த ஐடியாவோ தெரில, அந்த சார் யார், எந்த சார் ஐடியா கொடுத்தாருன்னு தெரில, யார் அந்த சார் அப்படிங்கிற கேம்பெயினை இந்த பல்கலைக்கழக மாணவிய பலாத்காரம் செஞ்ச இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா காயின் பண்ணாங்க. ஸோ அது கடைசியில் அவங்களோட கேம்பெயினாக மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து பொதுமக்கள் கடன் வாங்கி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே கடன் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேட்சியாக இருக்குது. அப்படிங்கிறனால யார் அந்த சார் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ண விட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்கலைக்கழக வழக்கு அப்படிங்கிறதோட யார் அந்த சார் அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கை பற்றி முழுசாக தெரிகிற அளவுக்கு அந்த ஃப்ரேஸ் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த யார் அந்த சாருக்கு வந்து விடை கிடைக்கல. ஏன் தெரியுமா? இது பாருங்கள், இவனை பார்த்தா சார் மாதிரி தெரியுதா? ஏதாவது ஒரு வகையில் சார் மாதிரி தெரியுதா? இவன் மட்டும்தான் அந்த சாரா? இவன் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து பல திருட்டு வழக்குகள், இதேமாதிரி பலாத்காரம் பண்ணது, நிலத்தை அபகரித்தது, கொலை முயற்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணிவிட்டு வெளியே சுற்றிட்டு இருந்திருக்கான். அப்படின்னா இவன் ஒரு ஆர்கனைஸ்டு க்ரைம் சிண்டிகேட் மாதிரி தான் வந்து செயல்பட்டுருக்கான். இவன் சார்ந்திருந்த கட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா பல பேரோட உதவியோடு தான் இதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கான். அப்படிங்கிறத நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, இதற்கு முன்னாடி நீங்கள் கேட்ட நிறைய செய்திகள் மூலியமாகவே எங்களுக்கு தெரியும். இந்த வழக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கை வந்து கையாண்டாங்க. ஏன்னா இவனை வந்து கைது பண்ணி அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கு ஒருத்தரோட ரெக்கமெண்டேஷனால் இவனை வெளில எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப பரபரப்பாக மாறி எல்லார் காதுக்கும் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னா இவன் திரும்பியும் வந்து கைது செய்யப்படுறான். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாரோட வாயும் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாணவியோட எஃப்ஐஆர் நகலை வந்து வெளியிட்டு அதை பரப்ப விட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக வந்து பயமுறுத்தவும் செஞ்சாங்க. அந்த நேரத்தில் சில பத்திரிகையாளர்களோட ஃபோனை கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க. இதை பற்றி அதிகம் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இதில் வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்தே இந்த கேஸ் வந்து ரொம்ப கேவலமாக தான் வந்து கையாளப்பட்டுருச்சு. எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ இவனுக்கு தண்டனை கிடச்சிருச்சு அப்படிங்கிறனால நம்ம சந்தோஷமாக இதை மறந்துட்டு போகணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போகக்கூடாது. ஏன்னா இந்த வழக்கில் முக்கியமான நபர்கள் வந்து நிறைய பேர் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பட்டவர்த்தனமாக தெரியுது. சரி, யாருப்பா நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே சொல்லு அப்படிங்கிறீங்களா? அது என்னோடய வேலை இல்லைங்க. சந்தேகப்பட்டு இதை பற்றி ஒரு கேள்வி எழுப்புறது மட்டும்தான் என்னோடய வேலை. இன்றைக்கி வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு நீதிமன்றம். இதற்கு எதிராக நீ பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் நான் நீதிமன்றத்துக்கு எதிராலாம் பேசலை, அவங்களோட தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். ஆனால் இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வருது அப்படிங்கிறனால இப்போ பொள்ளாச்சி வழக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு பலவிதமான ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. சில பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை, சில பேருக்கு 5 ஆயுள் தண்டனை, இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம வரவேற்று பேசியிருந்தோம். அந்த கேஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ முடியுது. இப்போ யார் அந்த சார் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இப்போ ஆளும் அரசாங்கத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பாதகம் விளைவிக்குது. அப்படிங்கிறதுனால இதை அவசரமாக முடிச்சுட்டாங்க. சரி, அவசரமாக முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேர் வாங்கி இதன் மூலிமா வந்து ஓட்ஸை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களான்னு கேட்குறீங்களா? இல்லை, இப்போவே இந்த ஆட்சிக்குள்ளேயே இந்த வழக்கை முடிச்சா யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கான கேள்வி வந்து இதோட முற்றுப்புள்ளியாக அந்த ஞானசேகரன் தாங்க அந்த சார்ன்னு நம்ம வந்து நம்பிடுவோம்ல. அதற்காக தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் மேலே சந்தேகங்கள்லாம் இருக்குது. நம்மளால் ஆனால் பேர்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஓப்பன் சீக்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் தாங்க இதுக்கெலாம் காரணம், அந்த சார் இவர் தான் அப்படின்னு நீங்கள் வந்து யார்கிட்டயே சீக்ரெட்டாக கூப்பிட்டு கேட்டால் வந்து சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கனெக்டட்னு நல்லா தெரியுது. ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து யார் அந்த சார் அப்படிங்கிறத நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திருப்பி ஓப்பன் பண்ணி இந்த கேஸை வந்து திருப்பி ரீஓப்பன் பண்ணி அந்த சார்களை எல்லாருமே வந்து கண்டுபிடிப்போம், எந்த சாராலையும் வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிஷன் லீடர் கூட வந்து சொல்லியிருக்காரு. சரி, இப்போ வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, திருப்பி அந்த வழக்கை வந்து ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா மேபி அடுத்த ஆட்சியில் ஒருவேளை அதிமுக ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி இந்த கேஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா நீதிமன்றம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரூவல் வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த விக்டிம் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து கிளைம் பண்ணி ரீஓப்பன் பண்ணி எனக்கு இந்த விசாரணை ஒருத்தனுக்கு மட்டும் தண்டை வாங்கி தந்தது பத்தலை, ஏன்னா என்னோட எஃப்ஐஆர்லேயே யாரோ ஒரு சார் கிட்ட பேசிட்டு இருந்தான்னு நானே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற பாயிண்ட்டை வச்சு திருப்பியும் ரீஓப்பன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீதிமன்றம் அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பன் பண்ணி வந்து மறு விசாரணைக்கு வந்து இந்த வழக்கை உட்படுத்தலாம். அப்போது யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நம்புவோம். ஸோ இன்னும் சில மாதங்கள் ஆனால் இந்த வழக்கை பற்றி எல்லாருமே மறக்கலாம். அடுத்த வருஷம் போனால் இந்த வழக்கு நடந்துச்சானே நிறைய பேருக்கு தெரியாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ செய்திகள் நம்ம காதில் வந்து விழுந்துகிட்டே இருக்குது. ஆனால் அப்பயும் வந்து ஒரே லைன் யார் அந்த சார் அப்படின்னு சொன்னால் வந்து திருப்பியும் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த வழக்கில் வந்து முழு நீதி கிடைக்கல அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வந்து சொல்லிவிட்டு
திருப்பியும் ஃப்யூச்சரில் இதற்கான ஒரு வாய்ப்பு வந்தால் இந்த கேஸை எடுத்து முழுசாக நடத்தி இதோட முழு குற்றவாளிகளோட நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசை. நான் ஏன் இவ்வளோ கடுப்பாக பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு ஹபிச்சுவல் அஃபெண்டரு. அந்த காலேஜில் இதற்கு முன்னாடியே நிறைய பேர் இது மாதிரி வந்து பண்ணியிருக்கான். அன்னைக்கு ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்து பேசியிருக்காங்க, அவங்க கொஞ்சம் க்ளோஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறனால அதை படம் பிடிச்சி அவங்கள மிரட்டி அந்த பொண்ணை ஆபாசமான சில விஷயங்கள்லாம் வந்து பண்ண வச்சுருக்கான். அந்த பொண்ணை வந்து மிரட்டியிருக்கான், பிளாக்மெயில் வேறு பண்ணியிருக்கான், திருப்பியும் எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு வேறு சொல்லியிருக்கான். ஸோ இது வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு யாராவது நடந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஊரில் வந்து யாராவது தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ஆள் இருக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கு ஃப்ரெண்டு, மந்திரிக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டு பொண்ணுக்கே இப்படி ஆயிடுச்சுன்னா அவங்கக்கிட்ட போய் சொல்லி துரிதப்படுத்தி வந்து ஒரு ஸ்டேஷனில் அந்த வழக்கை வந்து சீக்கிரமாக இல்லை அந்த கம்ப்ளைண்ட் வந்து சீக்கிரமாக விசாரணை வந்து பண்ண வைக்கலாம். அப்படி உங்கள் வீட்டு பெண்ணுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பெண்ணுக்கோ இல்லை ஃப்ரெண்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட் அவங்க அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி அதுக்கு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒருத்தர் தெரியும் வட்ட செயலாளரோ இல்லை சதுர செயலாளரோ அவனை போய் நீங்கள் கேட்குறீங்க. அவன் என்ன பண்ணுறான், எம்எல்ஏ கிட்ட போகிறான். அப்போ எம்எல்ஏ கிட்ட போகும்போது என்ன ஆகுது, அந்த எம்எல்ஏக்கும் யார் அந்த பொண்ணு வந்து அதாவது அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை வந்து பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செஞ்சான் அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் போகும்போது இந்த உங்களை கூட்டு போனவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய இடமா இருக்குது, இதை காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அதிகாரத்தில் இருக்கவங்க இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் தர்மமே பார்க்காம கேவலமான செயல்களை பல செஞ்சுட்டு வெளியில் நல்லவங்க மாதிரி மூஞ்சி காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணும், நம்ம இவனை பெரிய ஆள்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் யாருமே பெரிய ஆள் இல்லை போல். எப்போவுமே அதிகாரத்தில் யார் மேலே இருக்காங்களோ அவங்க தான் பெரிய ஆள். அது மட்டும் இல்லாமல் அவங்க தப்பு செஞ்சால் நம்மளுக்கு அதை ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு இல்லாமல் நம்ம தங்கச்சிக்கு அது நடந்தாலே எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த அல்லக்கை இருக்கான்ல, இந்த பொறுக்கி வந்து இது முழுக்க முழுக்க அவன் தான் இதுக்கு வந்து காரணம், அதுக்கான இந்த வழக்குக்கான முகமே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கா நடந்தால் தான் இவனோட விடக்கூடாது, இதுக்கு யாரெல்லாம் காரணம், இவனுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கான் அவங்க எல்லாருமே பிடிச்சி உள்ளே போட்டணும், இவனுக்கு சப்போர்ட் வேறு பண்ணுறியா உன்னையும் பிடிச்சி உள்ளே போட்டணும்டா, நீ எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ பொதுமக்களாக வந்து இந்த வழக்கை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் சம்மந்தப்பட்ட, பல பேருக்கு துணை போன, பல பேர் இவனுக்கு பேக்ரவுண்டாக இருந்து செயல்பட்ட ஒரு ஹபிச்சுவல் அஃபெண்டருக்கு பின்னாடி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவனை பலிகடனா இவனும் தியாகி இல்லை, இவன் மட்டும் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வந்து அவசரமாக இந்த ஆட்சியிலே வந்து இந்த வழக்கை வந்து முடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்ம இந்த வழக்கு அப்படின்னாலே ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, யார் அந்த சார் அப்படிங்கிறது தான் ஒரு கொஷின் மார்க்கோட. அந்த கொஷின் மார்க்கு அந்த குற்றவாளிக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்த மாதம் வந்து ஞானசேகரன்ற பேரை மறக்கலாம், அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸே கூட நிறைய பேர் வந்து மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு வரியை சொன்னோன்னே எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வந்துருங்க, யாருமே மறக்க மாட்டாங்க. இதில் கூட இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும். இப்போ ஒரு பையனும் பொண்ணும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். அதாவது காதலர்கள் தனிமையில் உட்காடுறான், முத்த கொடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் வந்து க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க, இது காலகாலமாக நடந்துட்டு தான் இருக்குது. இதில் வந்து அறிவுரை நம்மளுக்கு எதுவுமே இல்லை. பட் நீங்கள் அந்த பொண்ணை நிஜமாக மதிக்கிறீங்க, ஒரு ஆம்பளையாக அந்த பொண்ணை நீங்கள் காப்பாற்றணும், அந்த பொண்ணு நீங்கள் கண்ணியமாக வச்சுக்கணும்னு நினச்சா எல்லார் முன்னாடியும் வந்து முறை தவறி ஒரு லெவலுக்கு போய் வந்து பழக மாட்டீங்க. இது பார்க்கில் பீச்சில் நிறையா பார்க்க வேண்டியிருக்கும். இன்னும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா மறைவான இடங்களுக்கு போய் இது மாதிரி வந்து பேசுகிறப்போ பழகிறப்போ க்ளோஸாக இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாய்ங்க யாராவது வந்து மிரட்டுறாங்க அப்படின்னா அவங்க மிரட்டலுக்கு அடிப்பணியவே பண்ணியாதீங்க. ஒரு வேளை அப்படி ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீடியோ பதிஞ்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக போய்ட்டு அவங்களுக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு பேட்டர்ன். இவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெளியே சொல்லாமல் இருக்கிறதுனால தான் வந்து இது மாதிரி ஒரு பொண்ணும் பையனும் தனிமையாக இருக்கும்போது அதை வீடியோ எடுத்துகிட்டு அந்த பையனை அடித்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணுறது, அவங்ககிட்ட இருக்க காசை பிடிங்கிறது, நகையை எடுத்துக்கிறது, அந்த ஞானசேகரன் நாய் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நான் கூப்பிட்டதுக்கப்புறம்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறது அதெல்லாமே வந்து நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் காதலிக்கிற பொண்ணை இல்லை நீங்கள் டேட் பண்ணுற பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆம்பளையாக இருந்தால் வெளில கூட்டு போங்க. வெளில கூட்டு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆசைகள்லாம் கொஞ்சம் அடக்கி வைங்க. அப்படி நீங்கள் இருக்கணும், ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு பப்ளிக் பிளேஸில் உட்காந்து வரைமுறையோடு நீங்கள் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை நீங்கள் ஒதுக்குறமாக போயிட்டு இந்த மாதிரி எதாவது பண்ணீங்க அப்படின்னா கண்ட நாயங்களும் இந்த மாதிரி வந்து வீடியோ எடுத்து உங்களை மிரட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வழக்கு இன்னொரு உதாரணமாக நம்மளுக்கு எப்படி எப்போ விளங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஐடென்டிட்டி வந்து வெளியில் வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. அது வந்து முக்கியமாக அரசாங்கம், காவல்துறை, நீதித்துறை,
அண்ட் மீடியா. இது இவங்க யாருமே வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு சட்டமாக இருக்குது. ஆனால் இந்த வழக்கில் தான் அந்த விக்டிமோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இந்த கேஸுன்னு மட்டும் இல்லை, இதற்கப்புறம் தொடர்ந்து வந்து பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய 2-3 அந்த கேஸ்லேயுமே வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு பயமுறுத்தப்பட்டாங்க. ஸோ இந்த வழக்கின் மூலியமாக நம்மளுக்கு ஒரு பெரிய அவேர்னஸும் என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக ஏன் பொதுமக்களுக்கே பல அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கின் மூலியமாக வந்து ஏற்பட்டிருக்கு. நான் சொல்கிறது மட்டும் இல்லைங்க, கொஞ்ச நாளாக வந்து எங்கே இருக்காருன்னே தெரியாமல் இருந்த அண்ணாமலை வந்து நானும் ஒரு வெடிகுண்டரை போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு பற்றி பூதாகாரமாக பல பேரோட பேரெல்லாம் வந்து சொல்கிறாரு. அப்போது சும்மாவே, அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த வழக்கின் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பல தரப்பட்ட பேரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பான்னு கூப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் மட்டும் போதாது, நிஜமாகவே வந்து நம்ம பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் மற்ற வீட்டு பிள்ளைங்களையும் அப்பா மாதிரி பார்க்குறவங்கள தான் நீங்கள் சொல்லனா கூட அப்பான்னு கூப்பிடுவாங்க.